இந்த ஃபோட்டோல பார்த்துட்டு இருக்க குழந்தை, இந்த வீடியோல பார்த்த குழந்தை ரொம்ப கியூட்டா அழகா இருக்குல்ல. ஆனா, இப்ப அந்த குழந்தை இந்த பூமியில இல்லங்க. ஒரு 1 1/2 வயசு பச்ச குழந்தைய, பசின்னு கூட சொல்லத் தெரியாத ஒரு சின்ன குழந்தைய, அந்த குழந்தை மேல 91 எக்ஸ்ட்ரீம் இன்ஜுரி மார்க்ஸ், ஃப்ராக்சர்ட் ரிப்ஸ் அண்ட் சிகரெட் பர்ன்ஸ் இருந்தா எப்படி இருக்கும்? ஓவர் 1 மந்த்தா கொடூரமா டார்ச்சர் பண்ணியிருக்காங்க. கதறி கதறி அழுந்தா, அந்த சத்தம் எங்க வெளிய கேட்கக்கூடாதுன்னு, வாயில துணிய வச்சு அடிச்சு, இந்த மாதிரி டார்ச்சர பண்ணியிருக்காங்க. இது ஏதோ மூவி சீன் இல்ல ஃபிரெண்ட்ஸ். கேரளால ரீசென்ட்டா நடந்த ரியல் லைஃப் ஹாரர். ஒரு அப்சல்யூட் ஃபெயில்யூர் ஆஃப் அவர் சைல்ட் புரொடெக்ஷன் சிஸ்டம். மே 29 ஃப்ரைடே. சாட் ஹாஸ்பிட்டலுக்கு அந்த பேபிய எடுத்துட்டு வந்த அந்த லீவ் இன் பார்ட்னர் என்ன சொன்னான்னு தெரியுமா? சாப்பாடு தொண்டையில சிக்கி குழந்தை மயங்கிருச்சுன்னு ஒரு பெரிய பொய்ய சொல்லியிருக்கான். பட் அக்யூரேட் போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் வந்ததும் மொத்த நாடுமே ஷாக் ஆயிருச்சு. வாங்க, என்ன கொடுமை நடந்துச்சுன்னு கம்ப்ளீட்டா பார்க்கலாம் அந்த குழந்தை லைஃப்ல. இந்த பேபியோட பேக்ரவுண்ட் பார்த்தாக்கா, கேரளால இருக்கிற திருவனந்தபுரம் கிட்ட நெடுமாங்காடு, பனவூர்ல தான் அந்த ஃபேமிலி ரென்ட்‌க்கு இருந்திருக்காங்க. பேபி அர்ஷித்தோட பயாலஜிக்கல் ஃபாதர் அகில். அந்த பேபி பொறக்கறதுக்கு முன்னாடியே அவங்க அம்மா அகிலா 3 மந்த்ஸ் பிரெக்னன்ட்டா இருக்கும்போதே சூசைட் பண்ணி இறந்துட்டாரு. இதுக்கு அப்புறம் டெம்பரவரி கம்ஃபர்ட்ட தேடி அந்த 21 இயர் ஓல்ட் மதர் அகிலா, அஷ்கர் எனும் 31 இயர் ஓல்ட் மேனோட லிவ் இன் ரிலேஷன்ஷிப்ல இருந்திருக்காங்க. இந்த அஷ்கர் யாருன்னு போலீஸ் செக் பண்ணும்போது தான் இவன பத்தி ஒரு சில்லிங் பாஸ்ட் வெளிய வந்திருக்கு. ஆல்ரெடி இவனோட ஃபர்ஸ்ட் வைஃப டவுரிக்காக கொடூரமா டார்ச்சர் பண்ணி, அந்த பொண்ண 1 இயர் கோமால போய் ஹாஸ்பிட்டல்ல ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருந்திருக்காங்க. அப்படிப்பட்ட ஒரு சீரியல் அப்யூசர தான் இந்த அஸ்கர் அண்ட் அவன நம்பி குழந்தைய தனியா விட்டு வெளிய போகியிருக்கா இந்த குழந்தையோட அம்மா. தி டார்க் ட்ரூத். அஷ்கருக்கு இந்த பேபி அர்ஷித் அவனோட ரிலேஷன்ஷிப்புக்கு ஒரு பெரிய ரோட் பிளாக்கா இருந்தான். ஸோ, ஹி பிளான்ட் எ ப்ரூட்டல் மர்டர் கான்ஸ்பிரசி. ஆல்மோஸ்ட் 3 மந்த்ஸ் அகோ. லாஸ்ட் 1 மந்த்தா அந்த பச்சை குழந்தைய கன்டினியூஸா அப்யூஸ் பண்ணியிருக்காங்க. பேபியோட ஹெட்ட வால்ல ஃபோர்ஸ்ஃபுல்லா ஹிட் பண்றது, நெஞ்சு மேல கால வச்சு மிதிக்கிறது, அதனால 7 ரிப்ஸ் ஃப்ராக்சர் ஆயிருக்குங்க. காலு மட்டும் ஜெனிட்டல்ல சிகரெட் லைட்டர வச்சு கொடூரமா பர்ன் பண்ணியிருக்கானுங்க. இது எல்லாத்தையும் விட கேவலமான விஷயம் என்னன்னா, அந்த பேபியோட பயாலஜிக்கல் மதரான அகிலா, இது எல்லாத்தையும் பார்த்து சைலன்ட்டா ஒரு ஸ்பெக்டேட்டர் மாதிரி இருந்திருக்காங்க. எந்த ஒரு சிங்கிள் புரொடெக்ஷனும் இல்லாம, அந்த பேபி ரொம்ப கொடுமைய தன்னோட வீட்டிலேயே அனுபவிச்சிருக்கு. மனசு ரொம்ப பதறுதுங்க. இன்சிடென்ட் மே 29த் ஈவ்னிங். பேபி பயங்கரமா அழுந்திருக்குன்னு அஷ்கர் அதோட தலையிலேயே கட்டியான பொருள வச்சு அடிச்சிருக்கான். அதனால பேபி ஸ்பாட்லயே மயக்கமாயிடுச்சு. டென்ஷனான அஸ்கர் இம்மீடியட்டா ஹாஸ்பிட்டல் போகல ஃபிரெண்ட்ஸ். இன்டீரியர்ல இருந்த ரத்தக் கறைங்கள பிளட் ஸ்டெயின்ஸ வாஷ் பண்ணி, பேபியோட கிழிஞ்ச பிளாஸ்டர் மேட்ஸ், கிளாத்ஸ பேக்யார்ட்ல எரிச்சு எவிடன்ஸ டெஸ்ட்ராய் பண்ண பார்த்திருக்கான். அப்புறம் பேபிய சாட் ஹாஸ்பிட்டல் திருவனந்தபுரம்ல எடுத்துட்டு போய் சோக்ட் ஆன் ஃபுட்ன்னு ஒரு ஸ்டோரிய பில்டப் பண்ண பார்த்திருக்கான். பட் டாக்டர்ஸ் எக்ஸாமின் பண்ணும்போது ரியாலிட்டி கிளியரா தெரிஞ்சிருக்கு. தி பேபி வாஸ் டிக்ளேர்ட் டெட் ஆன் அரைவல். போலீஸ் இம்மீடியட் ஆக்ஷன் எடுத்து ரைட் நவ் போத் அஷ்கர் அண்ட் அகிலாவ ஜுடிஷியல் கஸ்டடியில வச்சு இன்டென்ஸ் இன்வெஸ்டிகேஷன் பண்ணிட்டு இருக்காங்க. டிஸ்க்ளைமர்: நீங்க ரொம்ப எமோஷனலா வீக்கான பெர்சனா இருந்தா, இதுக்கு மேல வர போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்ட பத்தி சொல்ற போர்ஷன கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கங்க. Official postmortem report findings. Autopsy report strictly verify that baby Arshit underwent a brutal torture
over a period of 1 month. Total injury mark 91. ஆரம்பத்துல 51 woundன்னு ரிப்போர்ட் ஆச்சு. டீடைல் இன்வெஸ்டிகேஷன்ல 91லேருந்து 100 இன்ஜுரி கன்ஃபார்ம் ஆயிருக்கு. Severe internal bleeding was found in the head and other internal organs. Fatal skull injury. குழந்தை அழுவும்போது அஷ்கர் பேபியோட தலைய வால்ல பலமா அடிச்சிருக்கான். This caused massive internal bleeding inside the brain, leading to death. Fractured ribs. Autopsyல 7 fractured ribs கன்ஃபார்ம் ஆயிருக்கு. ஸ்டெப் ஃபாதர் செஸ்ட்ல பலமா ஸ்டாம்ப் பண்ணதால இன்டர்னல் ஆர்கன்ஸ் அப்சல்யூட்டா டேமேஜ் ஆகியிருக்கு. സിമ്പിളാണ് ചേച്ചി സംഭവം. നമ്മളെ അക്കൗണ്ട് ഒന്ന് ഫോളോ ആയിട്ടുണ്ടെങ്കിൽ മാത്രം ഇപ്പൊ ഒന്നല്ല 2 ഗിഫ്റ്റ് കിട്ടും. നീ സൈക്കിളിൽ നിന്ന് വീണ ബ്രോ. broken arms. டெத்துக்கு 1 மாசத்துக்கு முன்னாடியே பேபியோட 2 கைகளும் ஃப்ராக்சர் ஆயிருந்துச்சு and it was covered in plaster. நைபர்ஸ் கேட்டா சைக்கிள்ல இருந்து குழந்தை விழுந்துட்டான்னு பொய்ய சொல்லியிருக்காங்க. இங்க தாங்க ஒரு பெரிய ட்விஸ்டே. The crucial system failure, the audio leak. இந்த கேஸோட பிரைமரி ஹைலைட் என்னன்னா, இந்த பேபிய காப்பாத்த முடியல. ப்ரீ வார்னிங் இருந்துமே. The News Minute TNM recently ஒரு 16 minutes ஆடியோ ரெக்கார்டிங்க லீக் பண்ணியிருக்காங்க. அதுல பேபி அர்ஷித்தோட பாட்டி கிராண்ட்மதர் ரீனா டிஸ்ட்ரிக்ட் சைல்ட் ப்ரொடெக்ஷன் யூனிட் DCPUக்கு கால் பண்ணி என் பேரனை அவங்க டார்ச்சர் பண்றாங்க காப்பாத்துங்கன்னு கெஞ்சி கேட்டிருக்காங்க. பட் அந்த லோக்கல் அஃபிஷியல் காலை டம்மியா எடுத்துட்டு இம்மீடியட் ஆக்ஷன் எடுக்கல. இந்த எக்ஸ்ட்ரீம் நெக்லிஜியன்ஸ்னால தான் ஒரு பிஞ்சு உயிர் போயிடுச்சு. கவர்மெண்ட் இப்போ அந்த டெம்பரவரி ஸ்டாஃபை டிஸ்மிஸ் பண்ணி என்கொயரி பண்ணிட்டு இருக்காங்க. எவ்வளோ பெரிய கோரம்! பப்ளிக் எவ்வளோ கோவத்துல இருக்காங்கன்னா, போலீஸ் ஸ்பாட் எவிடன்ஸ் கலெக்ட் பண்ண கூட்டிட்டு போனும்போது பப்ளிக் ஹை செக்யூரிட்டி கார்டனை பிரீச் பண்ணி அஷ்கரை அடிக்க பார்த்தாங்க. இந்த சிஸ்டம் எக்ஸ்பிளிட் ஸ்ட்ரக்சர் ஃபெயிலியர்னால இப்போ ஒரு சின்ன குழந்தை உயிர் போயிருக்கு. இந்த மாதிரி மான்ஸ்டருக்கு என்ன பனிஷ்மெண்ட் தரலாம்னு சொல்லுங்க. அண்ட் உங்க ஒப்பீனியனை சொல்லுங்க. ரெகுலர் நியூஸ் அப்டேட்ஸ் மட்டும் இந்த மாதிரி கேஸ் ஸ்டடிஸ்க்கு என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. Share this video to create awareness. Stay safe. Thank you.